வணக்கம். ஓஷோ உலகம். மனிதர்கள் எந்த அளவிற்கு அடக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஓஷோ ஒரு சரியான எடுத்துக்காட்டு மூலம் தன்னுடைய நூலில் வெளிப்படுத்துகிறார். அது என்ன வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவிற்கு அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன்றது வரலாற்றில் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு ஏன் இருக்குது அப்படின்னா, அவர் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து பிறந்து வரல. அவர் சாதாரண ஒரு ஏழை னுடைய மகன். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன். யோசித்து பார்க்க முடியுமா? செருப்பு தைக்கிறவர், காலணிகள் செய்யக்கூடியவர், செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன் காப்லர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மகனாக இருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்னார்ன்றதெல்லாம் வரலாற்றில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? நம்புவீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் வரலாற்றில் நடந்திருக்குல்ல அப்படின்றத யோசித்து பாருங்கள். அந்த ஆப்ரஹாம் லிங்கன் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து புறப்பட்டு பிறந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆனார் அப்படின்ன உடனே வசதி படைத்த கோடீஸ்வரர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எலைட் மாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஹை கிளாஸ் சொசைட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. என்னையா இது, செருப்பு தைக்கிறவன் ஒருத்தன் மகன் போய் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அப்படின்னா இது என்னையா இது அப்படின்னும் அது ஏதோ அமெரிக்காவுக்கே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மாதிரி அவங்களாம் நினச்சாங்க. அப்படி ஆப்ரஹாம் லிங்கனையே அப்படியே ஒரு ஏளனத்தோடு பார்த்தாங்க, கேலி கிண்டலோடு பார்த்தாங்க. அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு? இந்த ஆள் எப்படி அமெரிக்க ஜனாதிபதி ஆனார்? மக்கள் இவருக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க? மக்கள் எப்படிங்க இந்த ஆளை போய் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட பிறந்து வந்த ஃபேமிலின்றதையும் அப்படி ஒன்றும் ஒரு வசதியான ஃபேமிலியிலேருந்து கிளம்பி வரல. சாதாரண குடும்பத்திலேருந்து கிளம்பி ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய மகனாக கிளம்பி புறப்பட்டு வந்திருக்காரு. இதை தாண்டி இவருடைய தோற்றம் அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான தோற்றம். அப்படியே தலையே கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன தலை, ஒரு சாதாரணமான ஒரு அழகற்ற தோற்றம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி ஒரு கேலி கிண்டலாக பார்த்து அப்படின்றத அந்த காலத்தில் உண்மையாகவே நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு போய் அப்படின்ற ஒரு மேற்கொள்ள பார்லிமெண்ட்டுக்கு போன இடத்துல அங்கேயும் இதேமாரி கேலி கிண்டல் அங்கேயும் தொடர்ந்துருக்கு. அங்கே ஏற்கனவே பல பேர் இப்போ செனட் உறுப்பினர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கே செனட் உறுப்பினர்கள் அங்கே வருவாங்கள்ல. அப்படி வரக்கூடியவங்க அதில் ஒரு பணக்காரர்கள் எல்லாம் வசதி படைத்த மனிதர்கள் வந்திருப்பாங்க. அதில் ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர் அப்படியே ஆப்ரஹாம் லிங்கன் அப்படியே கேலி கிண்டலோடு அப்படியே பார்த்தாரு. மிஸ்டர் லிங்கன், ஒரு விஷயம், நீங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகிட்டீங்க. அப்படி ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். அதாவது நீங்கள் ஒரு காப்லருடைய சன், செருப்பு தைக்கிற மனிதனுடைய மகன் நீங்கள் அப்படின்றது நம்ம அமெரிக்கா ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலம் வரை எங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் காலில் செருப்பு, காலனி, ஷூ இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே உங்கள் அப்பா செஞ்சது தான். உங்கள் அப்பா செஞ்ச செருப்புகளையும் உங்கள் அப்பா செஞ்ச காலனிகளையும் உங்கள் அப்பா உருவாக்கிய ஷூவை தான் நாங்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தாவும் அதை தான் போட்டார், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் அதை தான் போட்டாங்க. இப்போ நான், என் தம்பி, தங்கச்சி, அக்காலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே நாங்களும் அதை தான் போட்டிருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்கள் அப்பா செஞ்ச செருப்பை உங்கள் அப்பா செஞ்ச காலனிகளை போட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. உண்மையாகவே அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் அப்பா செஞ்ச செருப்பை தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் போட்டிருக்க ஷூ கூட உங்கள் அப்பா செஞ்ச ஷூ தான், அதை தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற பேட்டர்னில் இந்த ஆள் அதை ஒரு கேலி கிண்டலாக ஏளனமாக சொல்கிறான். அந்த ஆள் பணக்காரன், வசதியானவன், ரிச் மேன், மில்லியனர். அவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கேலி கிண்டல் பண்ணாமல் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்றோம்ல, அந்த பேட்டர்னை புகழ்வதை போல இகழ்வது. அந்த பேட்டர்னில் ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து அந்த ஆள் சொன்னான். ஆப்ரஹாம் லிங்கன் அதை பார்த்து கோவப்படலை, எரிச்சல் அடையலை, ஆத்திரம் அடையலை, அவனை கடித்து கொதறலை. அவன் சொன்னதை, அந்த ஆள் சொன்னதை, செனட் உறுப்பினர் சொன்னதை அப்படியே மைனூட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே மைல்டாக கேட்டார். கேட்டு, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தாத்தா காலத்துலேருந்து, உங்கள் அப்பா காலத்துலேருந்து, உங்கள் அப்பா அம்மாலேருந்து, பாட்டி தாத்தாலேருந்து, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் எல்லோரும் இருந்தது, உங்கள் மனைவியிலேருந்து, அண்ணன் தம்பி தங்கச்சியிலேருந்து அத்தனை பேருமே கிட்டத்தட்ட எங்கள் அப்பா செஞ்ச தச்சு கொடுத்த செருப்பை தான் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் போட்டுக்கிறது கூட எங்கள் அப்பா செஞ்ச செருப்பு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவர் செஞ்ச ஷூவை தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்போ ஒரு குடும்பத்திற்கே
எல்லாரும் அணியக்கூடிய அளவிற்கு செருப்புகளையும் காலணிகளையும் எங்கள் அப்பா வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் செனட் உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நீங்களே உங்கள் காலில் வந்து எங்கள் அப்பா தயாரித்து கொடுத்த செருப்பை தான், ஷூவை தான் நீங்கள் காலில் போட்டிருக்கீங்க அப்படின்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார், உயிரோடு இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த திறமை வாய்ந்த ஒரு மனிதருக்கு நான் மகனாக பிறந்திருக்கேன் அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் படைத்த, திறமை வாய்ந்த, டேலண்ட் உள்ள, சாதனைகள் புரியக்கூடிய அளவிற்கு திறமைகள் படைத்த ஒரு மனிதருடைய மகன் நான் அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஷூ போட்டிருக்கீங்களே, எங்கள் அப்பா இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஷூவில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இப்படி மாதிரி ரிப்பேர் பண்ண வேண்டியது, இல்லாட்டி எங்கேயாவது இடத்துல தையல் விட்டு போய் அப்படி பிஞ்சு போய் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை அப்படி இப்படி ஏதாவது வருதுன்னு வைங்க. அப்படி வரும்போது எங்கள் அப்பா இல்லையேன்றக்காக ஐயோ அவர் செத்து போனார், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இது யார்கிட்ட போய் தைக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நோ ப்ராப்ளம், என்கிட்ட கொடுங்க, தாராளமாக கொடுங்க. எங்கள் அப்பா அளவுக்கு என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியலைன்னா கூட என் சக்திக்கு என்ற அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடியும். நான் உங்களுக்கு தைச்சி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அதன் மூலம் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னா கூட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம செஞ்ச அதே தொழிலை நம்ம பையனும் செய்கிறானே அப்படின்னு நினைக்கும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். உயிரோடு இருந்திருந்தால், இல்லாட்டி எங்கள் அப்பாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்றது தான் உண்மை. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். அப்படியே உண்மையாகவே அங்கே செனட் உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அங்கேருந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் மிரண்டுட்டான். அவ்வளோ மிரண்டுன்னா என்னென்னா அவ்வளோ அசந்து போனாங்க அவ்வளோ பேரும் ஆபிரகாம் லிங்கனுடைய எளிமையை பார்த்து. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டுக்கிட்டுருங்க. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் வந்து இவ்வளவு அடக்கமாக, இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு பணிவாக, இவ்வளவு மென்மையான ஒரு சிந்தனையுடன் பதில் கூறி அப்படின்னு வரும்போது அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அரசியல்வாதி இப்படிப்பட்ட சூழல் வந்து நம்ம அரசியல்வாதிகள் எப்படி செயல்பட்டுருப்பாங்க? ஆபிரகாம் லிங்கனை மாதிரி இப்படி பணிவாக இருந்திருப்பாங்களா? இப்படி அடக்கமாக இருந்திருப்பாங்களா? இப்படி வந்து ஒரு மென்மையான குணத்துடன் அந்த விஷயத்தை அணுகியிருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ எந்த அளவிற்கு அடக்கமான, பணிவான, அமைதியான, விரும்பக்கூடிய நல்ல குணத்துடன் ஆபிரகாம் லிங்கன் இருந்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆபிரகாம் லிங்கன் எப்படி இருந்தாரோ இதே மாதிரி தான் நீங்களும் அடக்கமாக, ஆணவமற்று, பணிவான குணத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஓஷோ வந்து அதை நினச்சி தான் அதை நூலில் எழுதியிருக்காரு. அவர் அந்த கூறிய நோக்கம் அப்படின்றது எனக்கு என்னன்றது எனக்கே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதை நீங்களும் ஆபிரகாம் லிங்கனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.